அனைவருக்கும் காலை வணக்கம். திட்டத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க அனைவரும் உங்களோட பெண் குழந்தைகளை தயவு செஞ்சு குழந்தை திருமணம் எந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் என் குடும்ப பிரச்சனை இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. காலேஜ் கல்லூரி முடிக்கிற வரைக்கும் இலவசமா கல்வி கொடுக்கிறது நம்ம தமிழக அரசு. இலவசமா அந்த கல்வியை கொடுக்கறதுனால நம்ம அனைவரும் படிக்க வைக்கணும். இன்னொரு ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா நம்ம நாடு வருடம் 1 லட்சம் கோடி பொருளாதாரத்தை இழந்துட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னன்னா பெண்கள் படிக்காம இருக்குது. திருமணம் அதிகமா ஆகிறது வந்து இந்த பூண்டி ஊராட்சி, எல்லாப்புறம் ஊராட்சி ஒன்றியம். இதை வந்து ஒரு மிக மிக வேண்டுகோளா உங்க அனைவரத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சியரா கேட்கல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சாரும் கேட்க மாட்டாங்க. இது வந்து உங்கள் ஒருவராக நாங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற ஒருவரா கேட்கிறோம். தயவு செஞ்சு பெண்களை வந்து படிக்க வச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து யாருக்கு உங்களுக்கு விருப்பமோ அவங்களுக்கு நீங்க வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதுல எந்த அதுக்கப்புறம் அவங்க சுயமா அவங்க யோசிச்சுப்பாங்க. ஒரு குழந்தைக்கு நான் வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எப்பவுமே வந்து இந்த பிரசவத்துல இறக்குற பெண்களோட ரிப்போர்ட்டை வந்து நான் வந்து என்கொயரி பண்ணுவேன். அதுல ஒரு குழந்தை ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு இப்ப 17 வயசு. அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 6 மாச குழந்தை வயிற்றுல இருந்தப்ப அந்த பெண் இறந்துட்டாங்க. அந்த பெண்ணோட வெயிட் பார்த்தோம்னா 38 கிலோ. இப்படி ஒரு 38 கிலோ இருக்கிற ஒரு பெண்ணால எப்படி வந்து ஒரு சிசுவை சுமக்க முடியும்? அது அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ணி கொடுத்து நீங்க கொஞ்சமாவது அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அவங்க சத்துள்ள உணவா சாப்பிட்டு கொஞ்சம் ப்ரிகாஷனா ஒரு 18 வயசுக்கு மேலேயாவது அவங்க வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கலாம். இந்த மாதிரி தயவு செஞ்சு இந்த குழந்தை திருமணத்தை வந்து அரசாங்கம் மிக மிக கடுமையான சட்டங்களா வந்து நம்ம வந்து தடுத்துட்டு இருக்கிறோம். எக்காரணம் அப்புறம் என்னன்னா கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து சார் எப்படியாவது என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு கேட்டா நாங்க விட மாட்டோம். நீங்க குழந்தை திருமணம் நீங்க வந்து பண்றதுக்கு ஆயத்தமாகி நாங்க அதை கண்டுபிடிச்சு அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டோம்னா அந்த பெண்ணு 18 வயசு ஆகிற வரைக்கும் நாங்க ஹாஸ்டல் தான் வச்சிருக்கோம். அவங்க உங்க கையில திருப்பி கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்ப கொடுத்த அப்புறம் திருப்பி நீங்க திருமணம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுல மிக கடுமையான சட்டம். குழந்தை திருமணம் யாரெல்லாம் பண்ண ஆயத்தமானாங்களோ அவங்க அனைவர் மேலேயும் அந்த சட்டம் இருக்கும். அதனால இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்ல ஒரு வேண்டுகோளா சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து ஏன்னா அந்த குழந்தை திருமணம் பண்றதுனால கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறப்போ இல்ல குழந்தை பிறந்த உடனே அந்த பெண்களோ அந்த குழந்தையோ இறக்கிறதுக்கான அதிகமான நபர்கள் வந்து இந்த பூண்டி எல்லாவரம் ஒன்றியத்துல தான் இருக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு இந்த சமூகத்துல இவ்வளவு ஒரு முன்னேறிய மாநிலமா நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே ஒரு முன்னேறிய மாநிலமா இருக்குது. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு தலைகுனிவு. இது வந்து எங்களுக்கோ உங்களுக்கோ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் அது வந்து ஒரு தலைகுனிவு. அதையெல்லாம் நீங்க எல்லாரும் இன்னைக்கு மாத்துவீங்க. இனிமே அந்த மாதிரி இல்லாம பண்ணணும்ட்டு எல்லாரும் ஒரு சபதம் எடுத்துக்கலாமா? தயவு செஞ்சு 18 வயசு குறைவா இருக்கிற அனைத்து குழந்தைகளையும் நீங்க வந்து படிக்க வைக்கணும். 18 வயசு ஆகி அவங்களை கல்லூரி படிப்பை முடிக்காம நம்ம யாரும் அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துட கூடாது. எல்லாருமே சொல்லுவோம் எங்களுக்கு குடும்ப சூழ்நிலை சார், சில பேர் வந்து எங்களுக்கு பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால அப்படி எல்லாம் கிடையாது. பாத்துக்கிறதுக்கு இருக்கு. நம்ம அனைத்து அரசு கல்லூரிகள் இருக்கு. அதை விட அதிகமா 7.5 ரிசர்வேஷன்ல அவங்களை டாக்டரோ இன்ஜினியரோ படிக்க வைக்கிறதுக்கான அவங்களோட மொத்த செலவையும் அரசாங்கமே ஏத்துக்குது. இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் வேற எந்த மாநிலத்திலும் இல்ல. இந்த மாநிலத்தில் இருக்கும்போது நம்ம எல்லாரும் படிக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. அவர்களை தொடர்ந்து அழகன் அவர்களுக்கு பச்சை பயிர் 20 கிலோ வழங்கப்படுகிறது.